ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆதி வந்து பாரதியை வந்து வேட்டி லவ் பண்ணுறாருன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. ஆதி வந்து ஸ்லோ மோஷனில் பாரதி கூட ஒன்றா ஆஃபீஸில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்டாஃபும் வந்து இப்போ பார்க்குறாங்க. ஸ்லோ மோஷனில் செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த ரெண்டு பேரும் நடந்து வர்றது. பாரதி வந்து அவங்க சீட்டில் வந்து உட்காந்தோடனே லதா கேட்குறாங்க, அம்மா ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா இல்லை அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது, வர வழியில் நான் வந்து ஆதியோட லவ்வர் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னோடனே, எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னோடனே, வர வழியில் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் இருக்கிறதே தெரியாமல் சிரித்து பேசிகிட்டு இருந்தாப்புல. அடுத்தது காரை விட்டு இறங்கிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாப்புல. அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நிச்சயமாக அவங்க லவ்வர் கூட தான் பேசிகிட்டு இருக்காருன்னு. மறுபடியும் ஃபோனை வச்சுட்டு வந்து நான் இருக்கிறதே தெரியாமல் அவங்க காரை ஓட்டிகிட்டு வந்துட்டார். அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் அவர் ஃபேஸில். அதான் சந்தோஷத்தில் வந்து ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்ட்டு கையை தூக்குறாங்க. ஆஃபீஸில் உள்ள எல்லோரும் திரும்பி பார்த்துட்றாங்க. எதுக்கடி கத்துற அப்படின்னோன்னே, சாரி எல்லோரும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னோன்னே, நான் சொல்கிறேன் சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு. என்ன ஐடியானா, அப்போ ஆதி வந்து அவர் லவ் பண்ண வந்து ஃபோன் நம்பர் வந்து அவரோட ஃபோனில் இருக்கும்ல, அவர் ஃபோனை எடுத்துகிட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னோன்னே, ஆமாம் இது இப்போ இல்லாத ஐடியா, இது ஒரு விஷயன்ட்டு இதுக்கு வேறு கத்துற, சரி இந்த ஐடியா இருக்கட்டும், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நீ சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நல்ல ஐடியா தான் அதுவும், அப்புறம் என்ன வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஐடியாவை வெற்றிகரமாக முடிக்காமல் வரமாட்டேன், வர்றப்போ ஃபோனோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ரூம்குள்ளே கேபினில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. லதா வந்து ஒட்டு கேட்குறத வந்து பார்த்தோன்னே கரெக்டாக ஆதி வந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. காதை நல்லா இப்படி தள்ளுறப்ப வந்து எஸ் கம் இன்சைடு அப்படின்னு சொன்னோன்னே ஆதி பார்த்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாப்புல ஆதி. கரெக்டாக இருந்தானே, ஆமாம் என்ன விஷயமா இருந்தானே, இல்லை சார் நான் காஃபி சாப்பிடணும், கொஞ்சம் பர்மிஷன் வேணும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நீங்கள் வந்து உங்கள் வேலையை போய் பாருங்கள், இதுக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. போயிட்டு என்னென்ன ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னோடனே, எங்கே போய் பல்பு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு லதாட்ட சொன்னோன்னே, நீ சரியான ஆள், இப்போ நான் போய் இவ்வளோ வீரமாக வந்து கெத்தாக நான் எடுத்துகிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஃபைல் எடுத்துகிட்டு போனோன்னே ஆதி ஃபோனில் பேசிகிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாப்புல மாதிரி, என்ன பாரதி திடீர்னு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் இந்த ஃபைலில் சைன் பண்ணோம், அதான் ஏற்கனவே நான் ஃபைலில் சைன் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொன்னோன்னே, சாரி சார் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இட்ஸ் ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனில் பேசுகிற மாதிரி கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து லதா கேட்குறாங்க, என்ன வெற்றியா அப்படின்னோடனே, இல்லை நானும் பல்பு தாண்டி வாங்கிட்டு வந்தேன்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி ஏதாவது ஒரு பொய் சொல்லிவிட்டு ஆதி ரூமுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா ஆதி வந்து வெளியில் வர்றாங்க ரூமை விட்டு. வெளில வந்தோடனே நடந்து போயிடுறாப்புல. போன வேகத்துக்கு வந்து இதான் சாக்கு, நம்ம வந்து முதல்ல வந்து ஃபோனை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கலான்ட்டு வச்சுருக்காங்க. அந்த பேட்டர்னை வந்து ஃபோனை எடுக்கிறதுக்காக பாரதி உள்ளே போயிட்டு லதாவும் இப்படி ஃபோனை திருப்பி அந்த ரிஃப்ளெக்ஷனில் ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக ஆதி வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஐயோ ஆதி வராப்பில் நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோபா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. என்ன இது வந்தோடனே ஆதி வந்து ஃபோனை பார்க்குறாங்க. ஃபோன் வேறு ஆனில் இருக்கே, என்ன இது அப்படின்னோடனே தலையை தூக்கி லதா இப்படி சோபாக்கு பின்னாடிலேருந்து எட்டி பார்க்குறாங்க. அதை கரெக்டாக பார்த்துட்டாப்புல ஆதி. இவங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுற மாதிரி பேசி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஃபோனில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணுற மாதிரியே பேசி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா, பார்த்துக்கியா லவ் யாரோ லவ்வர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரா, எப்படியாவது அந்த ஃபோன் நம்பரை நம்ம எடுக்காமல் இன்றைக்கி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி வந்து சாவியை கையில் தூக்கி போட்டுட்டு ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. தெரிஞ்சே தான் லாக் பண்ணிட்டு போகிறாப்புல. அப்போன்னு பார்த்து பாரதியும் லதாவும் கரெக்டாக ஆஃபீஸில் மாட்டிக்கிட்டாங்க. என்னடி இப்படி மாட்டிக்கிட்டோமே, வெளில வந்தால் அசிங்கமாக போயிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, நீ கேசவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னோடனே கேசவன் கூட வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வா போகலாம் அப்படின்னோடனே ஃபோன் வருது கேசவனுக்கு. வந்தோன்னே, என்ன லதா தானே பண்ணுறா, ஆமாம் கண்டுக்காத பேசு அப்படின்னு ஆதி எங்கள் ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாரு, நீ முதல்ல கதவை தர அப்படின்னோடனே, அதெல்லாம் எதுக்கு லாக் பண்ணப்பில்ல, அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, முதல்ல கதவை தரேன்னா வந்து தரேன், இன்னும் ஃபோனை வச்சிடுறாங்க, மிரட்டுறாங்க. சரி நான் கீழே போகிறேன், எனக்கு தெரியாத மாதிரி இந்த சாவியை வச்சு திறந்து விட்டுட்டு வா அப்படின்னோடனே கதவை திறந்து விட்றாங்க. திறந்து விட்டதுக்கப்புறம் வந்து நல்ல வேலை வெளில வந்துட்டோம், எப்படியாவது நம்பரை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம், ஏதோ கேசவனால தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து ஆதி வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காப்ப. ஆமாம் ஏன்டா இல்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் எவ்வளோ பொண்ணுங்க லவ் பண்ணாங்க, ஆனால் நீ அப்போல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்துவிட்டு இப்போ பாரதிக்காக இந்த லவ் பண்ணுற, என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு. எதுக்கு பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி வந்து என் ஃபோன் நம்பரை வந்து வந்ததுலேருந்தே தடவிட்டு ஒரு 10 தடவை ரூமுக்கு வந்தாங்க, நான் பார்த்து தெரிஞ்சு தான் லாக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அட பாவி என்ன தாண்டா பிளான் பண்ணி வச்சுருக்கேன், நான் போட்ட பிளான் படி தான் எல்லாமே போயிட்டுருக்கு, நிச்சயமாக வந்து பாரதி வந்து ஆல்ரெடி வந்து என் லவ்வர் யாருன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க, இதை வச்சே பாரதிக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையாங்கிறது நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னோன்னே, ஆமாம் உனக்கு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காத, உண்மையிலே உனக்கு பாரதியை பிடிச்சிருக்கா அப்படின்னு.
அட பாவி, என்னடா கேள்வி கேட்குற? அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் நான் இந்த கல்யாணத்தையே நான் நிப்பாட்டினேன். அவங்க பிடிச்சதுக்கான காரணம் வந்து அவங்க மட்டும் கிடையாது. அப்போ வேறு யார் அப்படின்னோடனே, ஏன் ஸ்வேதாவை பிடிக்கலங்கிறனாலயா அப்படின்னு கேசவன் கேட்டான்னா, அதெல்லாம் இல்லை. அதோட ஒரு முக்கிய காரணம், எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ் கூட என்னால் ஒரு நாள் அவ கூட பேசாமல் இருந்தேன்னா என்னால் இருக்க முடியல. அது என்னமோ தெரில, பாரதியும் தமிழும் என் கூடவே வந்து போன ஜென்மத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அவங்கள எக்காரணம் கொண்டு விட்டுறக்கூடாதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. சரிடா பார்ப்போம் அப்படின்னுங்கிறாங்க. அதோட எபிசோட் முடியும்.